நம்மோடு பேசுவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சோதித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். பவுல் இதை சொல்லுகிறாரே மற்றவர்களுக்கு, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில என்ன குறிக்கோள் வைத்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, we make it as a goal to please God. தேவனை பிரியப்படுத்துவதுதான் எங்களுடைய லக்கு. சரீரத்தில் குடியிருந்தாலும் சரி, குடியிராமல் போனாலும் சரி, உயிரோடு வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, எங்களுடைய ஒரே லக்கு அவருக்கு, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பல காரியங்களை செய்கிறோம், பல காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். எல்லாமே நமக்கு எது பிடிக்குமோ அதுதான், இல்லையா? உடையானாலும் சரி, உணவானாலும் சரி, இருப்பிடமானாலும் சரி, வாகனமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, திருமணமானாலும் சரி, எல்லாமே நமக்கு பிரியமானதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். பவுல் அதைத்தான் ஒரு லக்காக வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அடுத்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ஏனென்றால் அவனவன் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏன் தேவனுக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம், அதை எங்களுடைய லக்காக வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு நாளிலே அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது கேட்கப்பட வேண்டிய கேட்கக்கூடிய கேள்விகள், தேவனுக்கு பிரியமானதை செய்தோமா? அதனால்தான் பவுல் 9ஆம் வசனத்திலே அதை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் பல காரியங்களை செய்யலாம், ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். அப்பொழுது வானத்திலிருந்து சத்தம் வந்தது, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிறகு மறுரூப மலையிலே, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிறகு யோவான் 12:28 இன்னும் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். 3 முறை வானத்திலிருந்து சத்தம் வந்தது. பிதாவாகி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பூரண பிரியமுடையவராக இருந்தார். சரி, அவர் தேவன், அவர் பிரியமாயிருப்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் வேதத்திலே தானியேல் என்ற தேவதாசன் இருந்தான். எப்பொழுதெல்லாம் தேவ தூதன் அவனிடத்துல வருகிறானோ, தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பரலோகத்திலிருந்து ஜபம் புறப்படுகிறது. ஜபத்தை முடிப்பதற்கு முன்னாலே ஜபம் அதற்கான பதில் வந்து விடுகிறது. என்ன ஆச்சரியம் இல்லையா? நம்ம சில காரியத்துக்கு போராடுறோம், ஜபம் வருகிறது இல்லை. ஆனால் அவன் ஜெபிக்க துவங்கின போது பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. தேவனுக்கு பிரியமானவன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:5 ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதுதாங்க சாட்சி. எல்லாரும் மரித்த பிறகு சாட்சி சொல்லுவார்கள். ஆனால் அவனை தேவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாலேயே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனால் சாட்சி பெற்றான்.
300 வருடங்கள். நம்ம 30 வருஷம் ஆண்டவரோட நடக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். 300 ஆண்டுகள் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். குடும்பம் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனால் நற்சாட்சி பெற்றார். பிரியமானவர்களே, இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்ட். நம்முடைய பார்வைக்கு தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? இன்றைக்கு நான் மரித்தால், பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? இதை பற்றி கவலைப்படுகிற விசுவாசிகள் இன்றைக்கு இல்லை. நான் நன்றாக ஊழியம் செய்கிறேன், சரி. மக்கள் பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள், சரி, நல்லது. கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இது எனக்கு சேர்த்துதான். எல்லா காரியத்திலும் தேவன் பிரியமா இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. ஒரு 7 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த 7 காரியங்களிலும் கர்த்தரை நாம் பிரியப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நாம் முடிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நன்றாய் படிக்கிறோம், நல்ல வேலை கிடைக்கிறது, வீடு கட்டுகிறோம், கார் வாங்குகிறோம், நல்ல வசதியாக வாழ்கிறோம், பிள்ளைகளை பெறுகிறோம், பேர பிள்ளைகளை எடுக்கிறோம், நல்லதுதான். ஆனால் இதுதான் வெற்றி என்று நாம் கணிக்க கூடாது. இது உலக மக்களை பொறுத்தவரை வேண்டுமானால் வெற்றி. அப்பா எல்லாம் முடிச்சுட்டாங்க, நிம்மதியா இருக்க, அது அவர்களை பொறுத்தவரையில் வெற்றி. நாம் அப்படி அல்ல. வெற்றி அது அல்ல. நான் தேவனை பிரியப்படுத்தினேனா? ஏன்னா உலக மக்களுக்கு இந்த உலகத்திற்கு பிறகு நம்பிக்கையே கிடையாது. எல்லாம் உலகம்தான். அதனால்தான் உலகத்துக்கு போட்டி இல்லையா? எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை அடையும்படி போட்டி போடுகிறார்கள். நம்ம அதை மாதிரி ஒரு ராட் ரேஸ் பண்ணால் நல்லது இல்லை. அநேக நேரம் விசுவாசிகள் கூட அப்படிப்பட்ட ஒரு ராட் ரேஸ், எலி வேட்டை ஆடக்கூடாது. நமக்கு ரேஸ் அங்கதான். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடும். நம்முடைய இலக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனை பிரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய தாசன் இருந்தார். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். உலகமெங்கு திருச்சபைகள். ஆனால் தினந்தோறும் அவருடைய வெற்றிக்கு ரகசியம் என்னவென்றால், தினந்தோறும் படுக்கைக்கு போவதற்கு முன்னாலே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பாராம். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் செய்த காரியங்களில் என்னை பிரியமாயிருந்தீரா? என் வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே என்னை பிரியமாயிருக்கிறீரா? ஆண்டவர் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லும் வரை அவர் தூங்க போக மாட்டார். மகனே, நான் உன்னிலே பிரியமாயிருக்கிறேன், நிம்மதியாய் தூங்கு என்று சொல்லும் போதுதான் தூங்க போவாராம். இது எவ்வளவு நல்ல பழக்கம் அல்லவா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி, முதல் காரியம் இப்போ வாசித்தோம் 11:5. 11:6 வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என்ன பிரதர் சொல்றீங்க? நாங்க எல்லாம் விசுவாசிகள், எத்தனை தலைமுறை விசுவாசிகள். நல்லது. ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும் அல்ல விசுவாசம், அன்றாட வாழ்க்கையிலும் தேவை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Just shall live by faith. முழு நேர ஊழியர் விசுவாசத்தை வாழ வேண்டும். இல்லை இல்லை, எல்லா விசுவாசிகளும். அப்புறம் தொடர்ந்து படிங்க பிரதர். ஏனென்றால் எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன். அப்ப விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் சேருகிறான். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். தேவனிடத்தில் சேர வேண்டும். சேர்ந்து தேவன் உண்டு விசுவாசிகளுக்கு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார், விடுதலை ஆக்கினார், கொண்டு வந்து கதவை தட்டுகிறார். கதவை திறக்க பயந்தார்கள். ரோத என்ற பெண் வந்து சொல்லுகிறாள், பேதுரு வந்திருக்கிறார், நீ பிதற்றுகிறாய், வேறு ஒருவராயிருக்கலாம், தூதனாயிருக்கலாம். எதற்காக ஜெபிக்கிறார்கள்?
ஆண்டவரே நீர் இறங்கும். முதல் நூற்றாண்டு திருச்சபை, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய திருச்சபை, மனுஷகுமாரன் வரும் நாளிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பிரியமானவர்களே, நாம் தினந்தோறும் தேவனை சார்ந்து தேவனை விசுவாசித்து வாழ வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். அப்படி விசுவாசிக்காவிட்டால் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்க மாட்டார். சரி, இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று. நம்முடைய நடக்கையினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும். சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய விருப்பப்படி வாழ்வது அல்ல. சரியா? இந்த பூமியில நாம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனை பிரியப்படுத்த. நமக்கு பலன் அளிக்க போகிறது நித்தியம் தேவனை எவ்வளவு பிரியப்படுத்தினோம் என்பதை வைத்து. சரியா? வேற எதுக்குமே இல்லை. வெரி சிம்பிள். இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் இருக்கும் போதே தெசலோனிக்கே சபையாருக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமான நடக்கை எப்படிப்பட்டது? ரோமர் 8:8. ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்ச இச்சையின்படி நடக்கிறவர்கள். இது ஒரு பெரிய பட்டியல். பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி, சூனியம், இப்படி பல பட்டியல். வேதத்துல நிறைய பட்டியல்கள் இருக்கிறது, பாவ பட்டியல்கள். இன்னைக்கு பாவத்தை பிரசங்கிமார்களே அப்படியே டைல்யூட் பண்ணிட்டாங்க. பாவத்தினால யாரும் நரகத்துக்கு போறதில்ல. பைபிள்ல அப்படி ஒரு வசனம் கூட கிடையாது. அப்படிதாங்க பிரசங்கம் பண்றாங்க. ஐயோ, எங்க இருந்து வந்து இந்த கள்ள போதனை. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பரலோகத்துக்கு போகாதவர்களுடைய பாவ பட்டியல் நிறைய பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால தயவு செய்து யார் அப்படி பிரசங்கம் பண்றாதீங்க. பைபிள் அப்படி கிடையாது. பாவத்தினால தான் மனுஷன் நரகத்துக்கு போறான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம்னு ஒண்ணு இல்லைன்னா ஏங்க நரகம்? இன்னைக்கு பிரசங்கமார்கள் இப்படி மாத்திட்டாங்க. எப்படி மாத்தினாங்கன்னு தெரியல. எங்க இருந்து வந்தது தெரியல. அந்த புளித்தமா, அந்த புளித்தமா என்ன, நிறைய மாவுகளை உப்ப பண்ணி இருக்கிறது. ரொம்ப தப்புது. ஏன் சொல்றேன்னா, அங்கேயே நீர்த்து போச்சுன்னா விசுவாசிகள் வாழ்க்கை எப்படி உருப்படும்? அவங்க எப்படி வேணா வாழலாம்னு நினைச்சிட்டாங்க. ரட்சிக்கப்படும் போதே பாவத்தை விட்டு மனம் திரும்பல. ஐயோ, என் பாவம் தானே ஆண்டவரை சிலுவையில அறைந்தது. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எதுக்காக நொறுக்கப்பட்டாரு? இவ்வளவு அடி வாங்கினது ஆண்டவர் எதுக்காக? என்ன பாவம், என் பாவங்கள். அங்கேயே சீரியஸ் ஆகணும். பாவத்தை குறிச்சு ஆகிறது இல்லை. இப்ப பாவம் எவ்வளவு சீரியஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்ம வாசிக்கிறோம். அதுல ஒரு பகுதி என்னவென்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அங்கே அவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 10:5 பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்கள், அப்படி இருந்தும் அப்படின்னா முன்னால பாத்தீங்கன்னா 4 வசனத்திலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தின விதத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். அவர்களை மேகத்துக்கு கீழாக நடத்தி கொண்டு வந்தார்.
அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஞான போஜனத்தை குடித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள், ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். கிறிஸ்து அவர்களோடு போனார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்தது. அவர்களை ஆசீர்வதித்ததினாலே தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறதில்லை. Blessings are not the signs of God pleasing life. ஆசீர்வாதங்கள் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் அல்ல. அப்படின்னா இங்க பவுல் அப்படி சொல்லி இருக்க மாட்டார். அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. அப்படி என்னதாங்க செஞ்சுட்டாங்க அவங்க? ஒரு பதத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், சரியா? டைம் இல்ல. ஒரு ஃப்ரேஸ் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல் நீங்களும் ஆகாதிருங்கள். அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க, பொன் கன்று குட்டியை வைத்து வழிபட்டார்கள், அது தேவனுக்கு பிரியமா இல்லை. அப்புறம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி, அப்போ வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. அப்புறம் 9ஆம் வசனத்திலே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். நம்ம கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாது. அப்புறம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் முறுமுறுத்து. இதெல்லாம் இன்றைக்கும் விசுவாசிகள் வாழ்க்கையில இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்காங்க. இப்படி செஞ்சோம்னா தேவன் அவர்களில் பிரியமா இல்லாததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமா இருக்க மாட்டார். பிரதர், அதெல்லாம் அந்த காலம் பிரதர், நம்ம வேற டிஸ்பென்சேஷன்ல வாழ்றோம்ல. 11ஆம் வசனம் படிங்க. இவைகளெல்லாம் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, மாதிரியாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டதா? எதுக்காக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்காரு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்? நமக்கு எச்சரிப்பு உண்டாக. அவர்களையே தப்ப விடவில்லை என்றால் நம்ம தப்ப விடுவாரா? God did not spare even his own people, Israel. He will not spare us. தன்னுடைய சொந்த ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களையே தப்ப விடவில்லை என்றால், பிரியமானவர்களே, பாவத்தை விளையாட்ட நினைக்காதீங்க. அவர்களில் அநேகர் பேரில் தேவன் பிரியமா இருந்தது. வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நிறைய இருக்கு, இந்த 10ஆம் அதிகாரத்தை படிங்க. அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியம். இப்ப நம்ம வாசிச்சோம்ல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அந்த அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து பேசுகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை தேடணும்னா முதல்ல பரிசுத்தமாகணும். சரியா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசட்டை பண்ணுகிறவன் எங்களை அல்ல, நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிறதுனாலே அவர் பாவத்தை அப்படியே விடுவார் என்று நினைக்காதீர்கள். அவர் பழைய ஏற்பாட்டில் அன்புள்ள தேவன் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவன், புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவன். நம்ம ஆளுங்க ரொம்ப அழகா பிரிச்சு வச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்ம தாங்க மாறிடுறோம், ஆண்டவர் மாறவே மாட்டார். பழைய ஏற்பாட்டுல ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படி நடந்துகிட்டாரோ வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படித்தான் இருப்பார். நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி அவரை மாத்திக்கிட்டா அவரை மாத்த முடியாது. நீங்க நம்மளதான் நம்ம மாத்திக்கணும். சரி, அப்ப முதல்ல விசுவாசம், 2வது பரிசுத்தமான வாழ்க்கை, 3வது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாய் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுடைய சொப்பனத்துல வந்தார். சாலமோனே, நீ விரும்பினதை கேள். ஆஹா, நமக்கு கிடைச்சதுன்னா அந்த மாதிரி லக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி என்னெல்லாம் கேட்டிருப்போம். இவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை. போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இவன்? ராஜாவுக்கு அரண்மனையிலே பிறந்த இளவரசன் இவன். அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். ராஜாவினிடத்துல மக்கள் நியாயம் விசாரிக்க வரும்போதெல்லாம் இதெல்லாம் பார்த்திருப்பான். இவன் சொல்லுகிறான், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை. இப்படிப்பட்ட பெரிய ஜனத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் படிச்ச உடனே அப்படியே கொம்பு முளைச்சிடும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைச்சோம்னா காலின்னு அர்த்தம். சாலமோன் கேட்டான், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. கேட்ட அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம், பிரியமான விண்ணப்பமா இருந்தது. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையை சேர்த்து கொடுக்கிறார். நம்ம என்ன கேட்போம்? ஞானத்தை கேட்க மாட்டோம், ஐஸ்வர்யத்தை மகிமையை கேட்போம். இருக்கிறதும் போயிடும். ஆனால் அவனுடைய ஜபத்திலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். புதிய ஏற்பாட்டுல கூட ஜபத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் தொடர்ந்து படிங்க பிரதர். தேவன் ஒருவரே. இல்ல அதுக்கு முந்தின வசனம் படிங்க. நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. 3ஆம் வசனம். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. எதுங்க? முன்னால பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல், ஸ்தோத்திரங்களை நாம் பண்ண வேண்டும். பண்றோமா? எல்லா மனுஷருக்காக, ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்காக, அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்காக, சீனா தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா. பிரியமானவர்களே, எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் அதுல பிரியமா இருக்கிறார். சரியா? எல்லாரும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு என்ன தேவை தெரியுமா? மக்கள் ரட்சிக்கப்பட்டா சார்ல்ஸ்க்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன் இந்த சார்ல்ஸ்க்கு குடும்பத்துக்கு பிரச்சனை வருது? அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, சத்தியத்தை அறியவில்லை, அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபித்தால் சுவிசேஷம் தாராளமாக போகும். மக்கள் சுவிசேஷத்தை அறியாததுனாலே, அவர்களுடைய கண்கள் குருடா இருக்கிறதுனாலே சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஜெபம் பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக என்னை கடைசியா ஜெபம் பண்ணீங்க? பிரியமானவர்களே, அப்படியே வரணும். மாநில பேர் அப்படியே மனசுல ஓடணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் பேரா ஓடணும். என்னென்ன மாவட்டம் இருக்கு? நாங்க ஸ்கூல்லயே படிக்க மாட்டோம். ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க படிக்காதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப ஜபம் பண்றதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. இதுதாங்க நன்மையும் தேவனுக்கு பிரியமுமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜபம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். கேளாததையும் கொடுப்பார். சரியா? நம் தேவனுக்கு பிரியமான விதத்தில் ஜபித்தால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனை இரட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு அவன் ஜபம் பிரியமா இருந்துச்சு, அதனால அவனுக்கு கேளாத இரண்டத்தனையா ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாலமோன் ஞானத்துக்காக ஜபம் பண்ணினான், கர்த்தருக்கு அது பிரியமான விண்ணப்பமா இருந்தது, அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை கொடுத்தார். நம்ம கேட்க வேண்டியதை கேட்காதனால கிடைக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு பிரியமா ஜபித்த பாருங்க, கேளாததையும் கர்த்தர் தருவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுடையவர் அவர். சரியா? 3வது. 4வது, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் அப்ப இல்லாதவங்களுக்கு இது பொருந்தாது. இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியா விசாரித்து, சொந்த குடும்பத்தை தேவ பக்தியா விசாரிக்கணும். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவுள். பெற்றார்கள் சிறு வயதுல இருந்தே நமக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருந்தாங்க. பிறக்கும் போதுல இருந்து காப்பாத்திட்டு வந்தாங்க. எது வரைக்கும்? இந்நாள் வரைக்கும், கல்யாணம் பண்ற வரைக்கும். அட்லீஸ்ட் இல்லைன்னா படிக்க வைத்தார்கள், பாலூட்டி சீராட்டி தாலாட்டி நம்மை வளர்த்து வந்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளுக்கு என்ன செய்யணுமா? பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். தானா வராது, எந்த யூனிவர்சிட்டிலும் சொல்லி தர மாட்டான். கற்றுக்கொள்ள கடவர்கள். கற்றுக்கொண்டா என்ன லாபம் பிரதர்? அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமா. அதுதான் தேவனுக்கு பிரியம். தேவன் அப்ப நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன பிரதர், சபையில ஆராதிப்பாரு, ஊழியத்தை மட்டும் ஆண்டவர் பார்ப்பாருன்னு பார்த்தா குடும்பத்தை பற்றி பேசுறாரு ஆண்டவர். வாலிபர்களே, வயதான பெற்றோர்களை, நாம் நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவீர்கள். அதுதாங்க தேவனுக்கு முன்பாக, அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர் ஏன் என்ன பெற்றோர்களை தூஷித்து பேசக்கூடிய அநேக பிள்ளைகள் இருக்கிறார். பைபிள்ல நிறைய சாபங்கள் இருக்கிறது. நான் அந்த வசனத்தை எடுத்து காட்ட விரும்பல உங்களுக்கு. சரியா? பெற்றோர்களை தூஷிக்க இடம் வேதம் கொடுக்கவில்லை. பெற்றோர்கள் நான் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் தேவ பக்தி, அப்புறம்தான் வெளியில. அதனாலதான் குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து. எப்படி விசாரிக்கிறது? பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமமா இருக்கிறது. தேவன் அங்க பார்க்கிறாரு வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? யாருக்கும் தெரியாது, மூப்பர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். 4 பார்த்துட்டோமா? 5வது சங்கீதம் 69 30 31 வசனங்கள். சங்கீதம் 69 30 31 வசனங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரி குளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால். நிறைய விசுவாசிங்க பாடுறதே இல்லை. புதிய ஏற்பாட்டில இருக்கு, ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆவியினால் நிறைந்தால் இப்படிப்பட்ட அனுபவம் வரும். நிறைய விசுவாசிங்க பாட்டே பாடுறதில்லை. பாட்டு இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே கேவலமாய் மதிக்கப்படுகிறது. என்ன பிரதர் ஸ்பெஷல் மீட்டிங் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பாட்டு அவ்வளவு கேவலமா போச்சு. இல்ல பிரியமானவர்களே, இல்லை. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஏன் அப்படி செய்வேன்? கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். God is interested in our singing. குரல் நல்லா இல்ல, பரவாயில்ல. ராகம் சரியா வராது, பரவாயில்ல. God is interested in our hearts, not in our tunes. இன்னைக்கு நிறைய பாடகர்கள் வெளியில அருமையா இசை வாசித்து இனிமையான குரல்களினால பாடுறாங்க. அது இருதயத்துல வர்றதில்லை, வாயில இருந்து வர்றது. அதுல கர்த்தர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆனால்
தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, அது வாயின் வழியாக ராகம் தெரிந்தோ தெரியாவிட்டாலோ, ராகம் சரியாக இருக்கிறதோ இல்லை, அதுக்காக தப்பா பாடணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களால் முடிந்த அளவு சிறப்பாக பாடுங்கள். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். அப்படிதாங்க 69ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். சரியா? அப்புறம் அதே வரிசையில் கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்துல எபிரேயர் 13, 15, 16 அதே குறிப்பு தான். எபிரேயர் 13, 14, 15, 16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அடுத்த வசனத்துல இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் பண்ணவும், நன்மை செய்யவும், தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். 2 சேர்ந்திருக்கு. ஆனா அதுல இந்த லிஸ்ட்ல வர்றது ஃபர்ஸ்ட் உதடுகளின் கனி, fruit of our lips. வாயை திறந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதா? 10 பேர் சுகமானாங்க. ஒருத்தன் திருப்பி வந்தான், உரத்த சத்தமாய் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் கேட்டாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? ஆண்டவர் என்றார். God counts. அவருக்கு ஒரு ஆள் கூட ரொம்ப முக்கியம்தான். 99 ஆடுகள் விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடுகிற ஆண்டவர். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அப்படித்தானே வாசிக்கிறோம். 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு தானங்க போச்சு, போனா போகுது. 99 ஆடு இருக்குல்ல? இல்லை. God is interested in numbers. அந்த மாதிரி இங்க ஒருத்தன் திரும்பி வந்தா, மற்ற 9 நிறைய பேர் வந்தீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. 9 பேர் எங்கே? பிரியமானவர்களே, இவ சபையில வழக்கமா ஒரு 10 பேர் ஆராதிப்பாங்க. நம்ம ஆராதிச்சா என்ன, ஆராதிக்கலன்னா என்ன அப்படி நினைக்காதீங்க. தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது. ஐசக் கூட ஆரம்பத்துல ரொம்ப பயந்தான். நான் தான் சொன்னேன், ஏன்டா நீ மனுஷர்களை பாக்குற, ஏன் மனிதர்கள் நீ எப்படி ஆராதிக்கிறா என்று பார்க்கிறார்களோ, ஐயோ என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ, தவறாய் புரிந்து கொள்வார்களோ, ஒன்று கவலைப்படாத, நீ செய்வது ஆண்டவருக்காக. அதே வரிசையில் இன்னொன்னு, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ஆராதனையிலே 3 சப் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை எபிரேயர்ல, சாரி பிரதர், ரோமர் 12:1. சாரி, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்ப ஆராதனை என்பது நம்ம பாடலினால் பாடலாம். அதான் 69ஆம் சங்கீதத்துல வாசிச்சோம். அடுத்தது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மூலமாக செய்யலாம். 3வது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தினாலே ஜீவ பலி. அன்றைக்கெல்லாம் பலி செலுத்தும் போது அந்த பலி செத்து போன பலி, அந்த ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து தெளித்து அந்த மிருகத்தை சுட்டரிப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பலி ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். நான் பார்க்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள், நான் கேட்கிற காரியங்கள், நான் செய்கிற காரியங்கள், நான் நடக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இனிமேல் நான் எனக்குரியவன் அல்ல. ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதாங்க ஆராதனைன்னா. புரியுதா உங்களுக்கு? உதவி நம்ம என்ன செய்யணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும்.
உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் செலுத்த வேண்டும். பிறகு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை தான் எபிரேயர் 12:28 படி தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறாரே. என்னங்க பிரதர்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆராதனையில எப்ப பார்த்தாலும் நம்ம அன்பை பற்றியே பேசிட்டு இருக்கோம். ஆனா வேதம் ஆராதனைக்கு அடுத்த வசனத்துல ஏன் அப்படி செய்யணும்னா, தேவன் தேவன் பட்சிக்கிற அக்னி. நானும் எவ்வளோ சபைக்கு போயிட்டேங்க பிரதர், அசம்பிளியில ஒரு நாள் கூட ஆராதனையோடு தேவனுடைய பட்சிக்கிற அக்னியை சம்பந்தப்படுத்தி பேசுறதே இல்லை. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். பைபிள் கவரே பண்ண சொல்லல. தேவன் பட்சிக்கிறேன், ஃபார் காட் இஸ் அவர் கன்சூமிங் ஃபயர். அப்படிதான் ஆராதிக்கணும். அன்றைக்கு நாதாபும் அபியும் அன்னி அக்கினி கொளுத்திட்டாங்க. கர்த்தரிடத்துல இருந்து அன்னி அக்கினி புறப்பட்டு அவங்களை பட்சித்து. ஐசக் கேட்டான், ஐயோ என்னப்பா அது? ஆமாண்டா, கர்த்தர் இப்படித்தான் செய்யணும்னு சொன்னாரு, அதை செய்யலைன்னா இப்படிதான் நடக்கும். ஆரோன் வாயே திறக்கலாம். 4 பிள்ளைல 2 பிள்ளை செத்து போயிட்டான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டுல தாங்க அவர் காட் இஸ் எ கன்சூமிங் ஃபயர் இருக்கு. இன்னைக்கு அந்த பயம் இல்லாதனாலதான் சபைகள்ல துணிகரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோர்ட் கேஸ் நடக்கிறது, எல்லாம் நடக்குது. ஏன்? மக்களுக்கு இந்த பயம் இல்லை. சரி, அப்ப முதல்ல விசுவாசம், 2வது பரிசுத்தமான வாழ்க்கை, 3வது ஜபம், 4வது வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், 5வதாக ஆராதனை. 6வது 1 சாமுவேல் 15:22. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். Which is better? Whether sacrifice or obedience? Obedience is better than sacrifice. சரியா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தாங்க உத்தமம். அமலேக்கியரை கர்த்தர் பழிவாங்க நினைத்தார். இவன்ட்ட சொன்னார், ரொம்ப சிம்பிள், நீ போய் அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும், அவ்வளவுதாங்க, பினிஷ் பண்ணிட்டு வந்துரு. இவர் போனார். போன இடத்துல பார்த்தா எல்லாம் நல்லதெல்லாம் இருக்கு. ஆஹா, இதெல்லாம் போய் அழிக்கிறதா? கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், கேட்டா நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு வர்றாரு. வந்த உடனே சாமுவேல்ட்ட போறாரு. இவர் கர்த்தர் ஏற்கனவே சாமுவேல்ட்ட சொல்லிட்டார், இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நான் சொல்றதை இவன் கேட்கல, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தேன், அதை கேட்கல, அதை கூட நிறைவேற்றாமல் போனான். இவர் வந்து சொல்லிட்டார், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். நம்மளும் அநேக நேரத்துல அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் ஒன்று நினைத்து கொண்டிருப்பார், நாம் ஒன்று நினைத்து கொண்டிருப்போம். இங்க அப்படித்தான் நடக்குது. சவுல் என்ன நினைச்சாரு? எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கேட்கிறார் சாமுவேல், இந்த ஆடு மாடெல்லாம் சத்தம் கேக்குதுப்பா, என்னப்பா இது? அது ஒண்ணு இல்ல சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக கொஞ்சம் நல்லமானதை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்பதான் இந்த பதில். கர்த்தர் நேற்று நைட்டு சொல்றத சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இப்ப எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணுமா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:29 ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், விதிவிலக்கு. என்னன்னா, இப்ப தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் வேதத்துல இருக்கு. இதோடு ஏதாவது கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மனுஷனுடைய கட்டளை விரோதமா வருகிறது,
அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் நம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிய கூடாது. அது ராஜாவானாலும் சரி, மேலான அதிகாரமானாலும் சரி, பெற்றோரானாலும் சரி, கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அந்த லிஸ்ட்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்துக்கு முரணாக மனிதனுடைய கட்டளைகள் வருமானால் அங்க மனுஷனுடைய கட்டளை தள்ளப்பட்டு கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் தான் செய்தார்கள். அதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. மற்ற எல்லா காரியத்திற்கும் நாம் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படியணும். வண்டி ஓட்டுறீங்களா? லைசன்ஸ் வச்சிருங்க, இன்சூரன்ஸ் வச்சுக்குங்க, சரியா? ட்ரெயின்ல போனா ப்ராப்பர் டிக்கெட் எடுத்துட்டு போங்க. செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணாதீங்க. இந்த காரியத்திலே உலக மக்கள் எல்லாம் செய்யறாங்க பிரதர், எல்லாம் செய்யறாங்க. எல்லாரும் நரகத்துக்கு போறாங்க. நம்ம நரகத்துக்கு போற ஆட்கள் இல்லையே. நம்ம எல்லாரும் மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க பிரதர், அவங்க அடிச்சுட்டு போறாங்க பிரதர், அவங்க நேரம் நரகத்துக்கு போட்டோம் பிரதர். நீங்க பரலோகம் போற ஜனங்கள் பிரதர். நம்ம காப்பி அடிக்க கூடாது பிரதர், காப்பி அடிக்க கூடாது சிஸ்டர். இன்னைக்கு வெளியில போயிட்டோம்னா நமக்கும் அவிசுவாசிகளுக்கு வித்தியாசமே இல்லாம இருக்கு. எவ்வளவு துக்கம் இல்ல, எவ்வளவு துக்கம். கடைசியா கலாத்தியர் 1:10, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? இப்ப இங்க நின்று போதிக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தில் பெரும்பாலான மக்கள் பிரியமாயிருக்க மாட்டீர்கள், எனக்கு தெரியும். நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா. தொடர்ந்து படிங்க. மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். மனிதர்களை பிரியப்படுத்த முடியாது. எதில்? பிரசங்கத்தில். நோ காம்ப்ரமைஸ், நோ பாலிஷ். பாலிஷ் போட முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே. தேவன் எங்களை எப்படி நினைச்சாரு? பெரிய ஊழியக்காரங்க, அறிவாளி, புத்திசாலிகன்னு நினைக்கல. உத்தமர் என்று எண்ணி, நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அதனால்தான் பவுல் இத்தனை சபைகளை ஸ்தாபிக்கப்படுச்சு. நானு சில நேரத்துல இங்க இல்ல வெளியூர்கள்ல எல்லாம் போகும்போது ஒருத்தர் சொல்லி, பிரதர் தேவனுடைய அன்பை குறித்து பேசுங்க. அன்பை குறிச்சும் பேசுவேன், அன்பை மட்டும் பேச மாட்டேன். அன்பையும் பேசுவேன், வெறும் அன்பை குறித்து மட்டும் பேச மாட்டேன். பவுல் அப்படியா பிரசங்கம் பண்ணாரு? எத்தனை அடி பவுலுக்கு! கல் எறிந்து பவுல் செத்து போயிட்டாரு நினைச்சு அவரை பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு வந்து போட்டாங்க. சத்தியத்தின் படி பிரசங்கித்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபேலிக்ஸ் ராஜா அவர்கிட்ட வந்து கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசை குறித்து கேட்டார். நம்ம ஆளுங்களன்னா அவ்வளவுதான் பிடிச்ச அவரை, ஃபேலிக்ஸ் ராஜா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இன்றைக்கு பிரசங்கிமார்கள் டிவியில கத்துற மாதிரிலாம் கத்த தெரியல. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ராஜ்யத்துக்கான. அவர் என்ன ஜெபம் பிரசங்கம் பண்ணார்? நீதியை குறித்து, இச்சை அடக்கத்தை குறித்தும், இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கி. ஃபேலிக்ஸ் பயம் அடைந்து, ஃபேலிக்ஸ் யாருங்க? ஒரு பெரிய தேசாதிபதி, சிறை கைதியா நிற்கிறார் பவுல். யார் நியாயப்படி பயப்படணும்? சிறை கைதி பயப்பட வேண்டும். ஆனால் பயந்தது யார்? தேசாதிபதி. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ற ஆட்கள் இன்றைக்கு இல்ல. பிரியமானவர்களே, பவுல் அப்படி இல்ல பிரசங்கிச்சதான் உண்மையான ஊழியர்களா இருக்கிறார்.
எப்படி இருக்கணுமா தெரியுமா? பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், நான் அப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? 2 தீமோத்தேயு 2:15. 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் ஊழியக்காரனா இருக்கணும். ஏன்னா வெட்கப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வெட்கப்பட கூடாது. ஊழியக்காரனா இருந்து சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் rightly dividing the word of truth. அப்புறம் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. மனுஷனுக்கு முன்னால பிரியமா இருக்கும்படி இல்ல, தேவனுக்கு முன்பதாக approved unto God. God should approve your ministry, Timothy. உன்னுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாத்தீங்களா, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷர் அங்கீகரிக்கலாம், என்னை புகழலாம், அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுறணும். இதெல்லாம் குப்பை. தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? அவர் நாளிலே நான் நிற்கும் போது என்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பா? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் எவ்வளவு stern warning. அதிக ஆக்கினை. ஆஹா, பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஏதோ மேடையில ஏறுறோம், ஏதோ பேசுறோம் அப்படின்றது கிடையாது. இங்க நிற்கிறதுக்கு தாங்க ரொம்ப பயப்படணும். ரொம்ப பயப்பட வேண்டிய இடம் தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இதுதான் கேலி கூத்தாயிடுச்சு. மக்கள் பயப்படாத ஒரு இடம் என்னன்னா பிரசங்க பீடம். ஆனா அங்கதான் ரொம்ப பயப்பட வேண்டும். ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட் இங்கதான். சரியா? ரைட். சரி, இதெல்லாம் சொல்றீங்க பிரதர், தேவனுக்கு பிரியமா இருந்தா நிறைய காரியங்களை இழக்க வேண்டி இருக்கும். அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நான் இழப்பதை விட பன்மடங்கு திருப்பி தருவார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. சரியா? ஒரு சில நன்மைகளை பார்த்து நான் முடிச்சிடலாம். 3 நன்மைகளை மட்டும் நான் குறிச்சு வச்சிருக்கேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:7. கர்த்தருக்கு பிரியமா இருந்த கிடைக்கும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அப்படியே நிறுத்துங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தர் செய்வார். நமக்கு யாரெல்லாம் பகைச்சாங்களோ, நம்மை விரோதித்தார்களோ, நாம் பேசியும் பேசாமல் போனார்களோ, எல்லாரும் நம்மோடு என்ன செய்வார்? சமாதானமாகும்படி அவர் செய்வார். சரியா? நாம் யாவரோடு சமாதானமா இருக்க நாட வேண்டும். அப்படி மற்றவர்கள் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். ஆனால் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் என்ன செய்வார்? சத்துருக்களும். 2வது நன்மை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்ம மட்டும் கர்த்தருக்கு பிரியமா இருந்து கேட்டு பாருங்க. ஏன் அதுக்கு பதில் கிடைக்க தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் தான் கேட்போம். புரியுதா உங்களுக்கு? எது கேட்டாலும் தர்றேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியா. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நெகேமியா மனசுக்குள்ளே ஜெபம் பண்றாரு. ராஜா கேட்டார், உனக்கு எத்தனை நாள் ஆகும்? இருங்க ராஜா, போய் முட்டி போட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். ஒண்ணும் கிடையாது. தேவனை நோக்கி அப்படியே கனெக்ஷன் ஆகுது, பரலோகத்தோட லிங்க். உடனே இத்தனை நாள் ஆகும் ராஜா. உடனே ராஜா போக அனுமதித்தார். 20 வருஷங்க. எத்தனை நாள் தெரியுமா நெகேமியா போனாரு? 52 நாள்ல சுவர் கட்டியாச்சு. ஆனா 20 வருஷம் அவர் அங்க தேசாதிபதியா உட்கார்றார், கவர்னரா. அந்த ஒரு சின்ன ஜபம், ஜபத்தினுடைய வல்லமையை பாருங்க. இவர் கேட்டது அங்க போய் ஒரு கட்டட அந்த சுவரை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு வேலை சூப்பர்வைஸ் பண்றதுக்காக ராஜாட்ட அனுமதி கேட்டிருப்பார் அர்த்தசஷ்டா ராஜாவினிடம். ராஜா என்னவாக அனுப்புகிறார் என்றால் தேசாதிபதியாக அனுப்புகிறார், கவர்னரா அனுப்புறாரு. 20 ஆண்டுகள் அங்க அனுப்புறாரு. நினைப்பதற்கும்
வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா. அப்ப நெகேமியா அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உடனே பதில், உடனுக்குடன் பதில். அப்படி வரலன்னா நீங்க செக் பண்ணுங்க உங்க லைஃப. உங்க வாழ்க்கையில ஏதோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முட்டி முட்டி ஜெபம் பண்ணிருக்கோம், ஜெபத்திற்கு பதிலே வரமாட்டேங்குது. என்ன ஆண்டவரே? நான் அப்படிப்பட்ட அனுபவத்துல கடந்து போயிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கும் போது அதை சரி செய்து பாருங்க, கர்த்தர் உடனே பதில் கிடைக்கும். இன்னொரு பலன் கடைசியா 2 கொரிந்தியர் 5:10, அவன் சரீரத்துல செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன். கர்த்தரை பிரியப்படுத்தும் போது தக்க பலன் ஆண்டவர் வருகிற நாளிலே நமக்கு தருவார். அவரை மாதிரி கொடுக்க யாரால முடியாதுங்க. அவர் கொடுக்கிறது எப்படின்னா அமுக்கி குடுக்கி சரிந்து விழும்படியாக ஆண்டவர் கொடுப்பார். அப்படி அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரே ஒரு கண்டிஷன், தேவனுக்கு பிரியமா. அதனாலதான் 9ஆம் வசனத்துல சரீரத்துல குடியிருந்தாலும் சரி குடியிராமற் போனாலும் சரி அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். அப்போ விசுவாசம், பரிசுத்தமான வாழ்க்கை, ஜெபம், நாம் வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது, நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்வது, ஆராதிப்பது. ஆராதனை 3 காரியங்களை சொன்னேன். நம் பாடல், நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 6வதாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 7வதாக நாம் உண்மையுள்ள பிரசங்கம் செய்ய வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்த. பிரியமானவர்களை இப்படி செய்யும் போது ஆண்டவர் 3 விதமான நன்மைகளை தருவார். 1, நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். 2வது, நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் எப்படி தருவார்னு மோசேக்கு புரியல. ஆண்டவரே, எத்தனை லட்சம் பேருக்கு எப்படி நீங்க மாம்சத்தை கொடுக்க போகிறீங்க? கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ? என்ன மோசே, 1 நாள் 2 நாள் அல்ல, வாயில சாப்பிட்டை தகட்டி மூக்குல வந்தாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். எஃபெக்ட்ஸ் அங்கிள் அடிக்கடி சொல்லுவார், கூரையை பித்து கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் வருகிற நாளிலே நிறைவான பலன்களோடு வருகிறார். நாம் இந்த பூமியிலே அவருக்கு பிரியப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அதிகமான பலன். இப்ப இஸ்ரவேல் மக்களை அவ்வளவோ ஆசீர்வதித்து வந்தோம். அவர்களில் அநேகர் பேரில் தேவன் பிரியமாயிருந்தது. வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள், பாம்புகளால் அழிக்கப்பட்டார், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து அழிக்கப்பட்டார். எவ்வளவு பயங்கரமான காரியம். பிரியமானவர்களை, நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை மட்டுமே பெற வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் இரக்கம் உள்ள பரலோக பிதாவை, நீர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீர், ஆனால் அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் இருக்க நீர் உதவி செய்யும். தினந்தோறும் எங்களை ஆராய்ந்து பார்க்க, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து, தினந்தோறும் ஆண்டவரே ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் நாங்கள் உம்மை மட்டும் பிரியப்படுத்தி வாழ நீர் உதவி செய்யும். 7 காரியங்களை பார்த்தோம். போதித்த நானும் கேட்ட நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தி, தானியேலுக்கு சொன்னதை போல நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்தது என்று சொல்லத்தக்கதான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இப்பொழுது பிரிந்து செல்லுகிறோம். உடைய பெரிய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.